பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கு வணக்கம். தேர்தல் தேதி அறிவித்தாயிற்று. நாம் மும்முரமாக பிரச்சார வேலைகளை தொடங்க வேண்டிய வேலை இது. வேட்பாளர்கள் அறிவிக்கணும், வேட்பாளர்கள் முகத்தை கொண்டு போய் மக்களுக்கு தெரிவிக்கணும், அடையாளப்படுத்தணும், விசில் சின்னத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பல கட்டங்களாக பிரச்சார வியூகங்களை நம்ம வகுக்கணும். இதோடு சேர்த்து நம்மளோட கழக கொள்கையையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இதில் என்னென்னா, நம்ம போன 12ஆம் தேதி சாதியவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம கொள்கையை முன்னிறுத்தி நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அந்த கொள்கையை நம்ம மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அந்த கொள்கையால் நம்ம மக்களுக்கு எப்படிப்பட்ட சமூக அநீதி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்தும். சாதியவாறு கணக்கெடுப்பை நம்ம ஏன் கேட்குறோம், அதை அமல்படுத்த நம்ம ஏன் வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு வலிமையான அரசியல் ஆதங்கத்தை நம்ம மக்களுக்கு எடுத்துரைக்கணும். இதனோட வரலாறு பார்த்துருவோம். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இதற்கு முன்னாடி 1953 காக்க கலேஸ்கர் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று அமைச்சாங்க. அவங்க ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க, அது அமல்படுத்தாமல் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1979 மண்டல் கமிஷன்னு ஒரு கமிஷன் நிறுவப்படுகிறது. அந்த கமிஷன் 10 வருஷமாக ஆராய்ந்து 1989 அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஐயா விபி சிங் பிரதமர் ஆனதுக்கப்புறம் 1990 அந்த சட்டமாக்கப்படுகிறது. அந்த அறிக்கை சட்டமாக்கப்படுகிறது. அப்படி சட்டமாக்கப்பட்டாலுமே 1994 தான் அந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. அதில் என்ன சொல்லியிருக்கு, பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்களுக்கு 1950 இடஒதுக்கீடு இருக்குது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அப்போ அந்த மண்டல் கமிஷன் அதை தான் பரிந்துரைக்கப்படுகிறது. அப்போ இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. நம்ம கொள்கை தலைவர் அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் சாக்கடை குழிகளின் மேலே போடப்படும் சந்தன பந்தலுக்கு சமமானது. அப்படின்னா என்ன? இங்கே சாதி தான் முக்கியம். எந்த சாதி அம்பேத்கரை படிக்க விடாமல் பண்ணுச்சோ அந்த சாதியத்தை உடைச்சி தான் அவர் முன்னேறி படித்து வந்தார். அதே சாதிய அடிப்படையில் வைத்து கொண்டு தான் நமக்கு கல்வி மறுக்கப்படுகிறது, வேலைவாய்ப்பு மறுக்கப்படுகிறது, அரசியல் வேலைகளில் நம்ம வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, அதிகாரத்தில் நம்ம வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அப்போது இந்த இடஒதுக்கீடு மூலமாக அதை நம்ம திரும்ப பெற முடியும். எப்படி? ஒவ்வொரு சாதியாக கணக்கெடுங்க. இந்தியாவில் எத்தனை சாதிகள் இருக்கோ அத்தனை சாதிகளையும் கணக்கெடுங்க. தமிழகத்திலும் சரி, நம்ம மாநில அரசையும் கேட்குறோம், மத்திய அரசையும் கேட்குறோம். ஒவ்வொரு சாதியும் விகிதாச்சார அடிப்படையில் கணக்கெடுத்து விகிதாச்சார அடிப்படையில் இடப்பங்கீடு பண்ணுக. இதுதான் நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட கொள்கை. நம்ம கொள்கையில் 2வது கொள்கையே இதுதான், சமதர்ம சமூக நீதி. ஒவ்வொரு சாதியும் கணக்கெடுக்கப்பட வேண்டும். இப்போ அரசாங்கமே பிரிச்சிருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரிபல்ஸ், ஓபிசி ஆர் ஜென்ரல், ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ், இப்படி பிரிச்சிருக்காங்க. இப்போ ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ் ஒரு 3% இருக்காங்களா?
அவங்களுக்கு 3% எல்லா துறைகளிலும் விகிதாச்சார அடிப்படையில் இடப்பங்கீடு கொடுத்துருங்க. மற்றதை 97% மற்ற சாதிகளுக்கு பிரித்து கொடுங்க. இதுதான் நடைமுறைப்படுத்தணும். இதுதான் சமூக நீதி. நம்மளை ஆண்டாண்டு காலமாக நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் சமூக நீதின்னு பேசுகிறாங்களே தவிர அதை நமக்கு அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க. இதை தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தும். இந்த கொள்கையால் மக்களுக்கு என்ன ஒரு பயன்பாடு வருதோ அதை கண்டிப்பாக மக்களுக்கு பெற்றுத்தரும். இந்த நம்பிக்கையை மக்களுக்கு நம்ம நம்பிக்கை ஊட்டணும். இந்த பிரச்சாரத்தில் நம்ம செய்யணும். கொள்கையில்லா கட்சின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த பதிலை நம்ம சொல்லணும். இந்த கொள்கையினால் எங்கள் மக்களுக்கு இந்த உரிமையை நாங்கள் பெற்றுத்தருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். நம்ம தந்தை பெரியார் என்ன சொல்கிறாரு? இடஒதுக்கீடுங்கிறது 100% பிரித்து கொடுத்துரு. இதை தான் நம்ம முன்னாடி சொன்னோம். எப்படி 100% பிரித்து கொடுக்கறது? அதே தான். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சாதியமும் கணக்கெடுக்கப்பட வேண்டும். அந்தந்த சாதிகளுக்கு விகிதாச்சார அடிப்படையில் இடப்பங்கீடு கொடுக்கப்பட வேண்டும். இதைத்தான் தந்தை பெரியார் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இதை சமீப காலமாக நம்ம ஐயா ராமதாஸ் அவர்கள் முன்னிறுத்துகிறாங்க, நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்துகிறாங்க. இப்போ நம்ம இந்த கொள்கையை முன்னெடுக்கிறோம். இது முன்னெடுக்கிறதோடு இல்லாமல் இதை செயல்படுத்தணும், அமல்படுத்தணும். மக்களுக்கு இதற்குண்டான பயன்பாட்டை கொண்டு வரணும். எப்படி நம்மை மாநில அரசும் மத்திய அரசுகளும் நம்ம ஏமாற்றுதுன்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உயர் சாதியினர் ஒரு 17.5% இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மத்திய அரசு குடிமை பணியில் 77.2% வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது. எப்படி? 17.5% இருக்க மக்களுக்கு 77.2% வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது. அப்போது 59.7% அவங்களுக்கு அதிகமாக வாங்கிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது 25.5% பழங்குடி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கும். அவங்களுக்கு வேலைவாய்ப்பு எவ்வளவு வழங்கப்படுகிறது? 17.4% வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 8.1% நம்ம இழக்கிறோம். அங்கே என்ன ஆகுது? அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, நம்ம 8.1% நம்ம இழக்கிறோம். இதே கதை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வருவோம். 57% பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் வெறும் 5.4% தான் அவங்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இது அடிமைத்தனம். உரிமையை இழக்கிறோம். இந்த உரிமையை மீட்டெடுக்க தான் நம்ம இந்த கொள்கையை அறிக்கை பண்ணுறோம். தமிழக வெற்றி கழகமும் நம்ம தலைவர் அவர்களும் ஒரு தன்னலமற்ற பொதுநல அரசியலுக்கு இந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க. தலைவரோட அரசியல் தன்னலமற்ற அரசியல், தற்கொலை அரசியல் அல்ல. அதை நம்ம எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோமோ அதை தான் நம்ம கட்சியை இன்னும் ஆண்டாண்டு காலமுக்கு வளர்க்கும். இந்த ஒரு தேர்தலோடு முடிஞ்சு போகிறது இல்லை. இப்படி கொள்கை ரீதியான பிரச்சனைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் கட்சியை நல்ல வாழ்வாண்டு காலம் வளர செய்யும். இந்த தேர்தலோடு முடிய போகிறது இல்லை. அதனால் மக்களே, இப்படிப்பட்டான ஒரு கொள்கை ரீதியான பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இனிமேல் இப்போது தேர்தல் அறிவிச்சாச்சு. நாங்கள் ஊரில் வேலை செய்ய முடியலை. வேலை செய்கிற இடத்துல இருந்தே இந்த பிரச்சாரங்களை இணைய வழியாக நாங்கள் பரப்புரை செய்கிறோம். தமிழக வெற்றி கழக கொள்கைகளுக்கு மதிப்பளித்து மக்களுக்கு அதை அறிவித்து தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்வோம். நாளை நமதே. வணக்கம்.